ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் எளிமையான ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த வீட்டில் அம்மா லக்ஷ்மி மற்றும் அவளுடைய 2 குழந்தைகள் தான் இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கை மிகவும் சிம்பிள். இருந்தாலும் அந்த வீட்டில் அன்பும் பாசமும் மட்டும் நிறைந்து இருந்தது. அம்மா பசிக்குது. ஒரு நாள் காலை அம்மா சமையல் செய்ய சமையலறைக்கு சென்றாள். அப்போது கேஸ் சிலிண்டரை திருப்பி பார்த்தாள். ஆனால் அதில் கேஸ் இல்லை. சிலிண்டர் காலியாகி இருந்தது. அந்த நேரத்தில் அம்மாவின் முகத்தில் சிறிய கவலை தெரிந்தது. அந்த நேரத்தில் பள்ளியிலிருந்து குழந்தைகள் வீட்டுக்கு வந்தார்கள். அம்மா, ரொம்ப பசிக்குது, சாப்பாடு இருக்கா என்று கேட்டார்கள். குழந்தைகளின் அந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த தாய் மனசு உடைந்து போனது. அம்மா உடனே அருகிலிருந்த கடைக்கு, அக்கா, இன்னைக்கு சிலிண்டர்ல நாளைக்கு தான் வரும். குழந்தைகளின் பசியை நினைத்து அந்த தாய் மனசு உடைந்து போய் போய் சிலிண்டர் கேட்டாள். ஆனால் கடைக்காரர், அக்கா, இன்னைக்கு சிலிண்டர் இல்ல, நாளைக்குத்தான் வரும் என்று சொன்னார். அதை கேட்ட அம்மா எதுவும் பேசாமல் அமைதியாக வீட்டுக்கு திரும்பினாள். வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டின் பின்னால் இருந்த பழைய மர அடுப்பை எடுத்தாள். சில குச்சிகளை சேர்த்து தீ மூட்டினாள். புகை கண்களில் பட்டாலும் கண்ணீர் வந்தாலும் அவள் சமையல் செய்தாள். ஏனென்றால் அவளுக்கு குழந்தைகளின் பசிதான் முக்கியம். சில நேரம் கழித்து சாப்பாடு தயாரானது. குழந்தைகள் மகிழ்ச்சியாக அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். அவர்கள் சாப்பிடும்போது சிரித்துக்கொண்டே பேசினார்கள். அதை பார்த்து அந்த தாய் அமைதியாக சிரித்தாள். ஏனென்றால் ஒரு தாயின் மகிழ்ச்சி என்றால் அது பெரிய பொருட்களில் இல்லை, அவளுடைய குழந்தைகள் பசியாரி சிரிப்பதை பார்ப்பதில்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் சில நேரம் கஷ்டங்கள் வரும். ஆனால் ஒரு தாயின் பாசம் இருந்தால் அந்த வீடு எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்தமா போறீங்க. அதை மறக்காம அழுத்திடுங்க. ஓகே, பாய் பாய்.